Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு எல்லாமே நம்ம மொபைலோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டீம்ஸ் ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது சம்டைம்ஸ் இந்த ஆப்பே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படி ஓப்பன் ஆகுனாலுமே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி ஓப்பன் ஆகணுன்னே க்ளோஸ் ஆகிருது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஆப் டீம்ஸ் உள்ளுக்கே சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி டீம்ஸ் ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையுமே நம்ம மொபைலில் இந்த மாதிரியான ஆப் சம்மந்தமான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்றாகுன அப்புறமா டீம்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் டீம்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ டீம்ஸ் ஆப் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்றே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா இருந்தாலுமே நம்ம டீம்ஸ் ஆப்பில் ஏதாவது பக்ஸ் காரணமாக இந்த ஆப் இல்லை இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. ஸோ இதில் நான் சர்ச் பாரில் டீம்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்கிறேன். ஸோ அப்போ இந்த மொபைலில் டீம்ஸ் ஆப் இந்த இடத்துல காட்டும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொண்டேன். ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்கள் மொபைல்லையுமே இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோர் ஸ்டாப் அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்ப்ப மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் மொபைலில் டீம்ஸ் ஆப்பில் உள்ள டேட்டா எல்லாமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் டீம்ஸ் ஆப்பை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லொகின் ஆகி கொள்ள முடியும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டீம்ஸ் ஆப்பில் இருந்த இஷ்யூஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.